ஆயிரம் இரவுகள் வருவதுண்டு. இப்ப என்ன பண்றது? வாங்க 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 வாங்க. நானே சொல்லி அனுப்பலாம்னு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க. ஆமா, ஒரு சின்ன சந்தேகம். நமக்கும் வேட்டைக்காரங்க உண்ட பிள்ளைக்கு நடக்கிற கண்ணாலத்தை பார்க்க வந்தீங்களா, இல்ல வெளியில உழுகிற எச்சல அத பொறுக்கிட்டீங்களா? யோ சும்மா இருங்கயா. யோ மிராசு, எடுப்பார் கைப்பிள்ளையா இருந்த காலம் மலை ஏறி போச்சு. எங்களுக்கும் மானம் இருக்கு, எங்களுக்கு ரோஷம் இருக்கு. அன்னைக்கு புருஷன் உன்னை எதிர்த்தாருங்கிறதுக்காக அவர் கைய வெட்டிங்க, உயிரை எடுத்தீங்க. இப்போ புதுசா முளைச்சிருக்கேன் இந்த நூத்துக்கணக்கான கை. இதுக்கெல்லாம் என்னையா பதில் சொல்ல போறீங்க? யாருடா அது? மாறுகால் மாறுகை வாங்கப்பட்டு மரணம் அடைஞ்சானே அந்த நவீன மதுரை வீரன், அவனோட சம்சாரம் வெண்ணீராடை பாப்பாத்தி. இந்த வெட்டி பசங்க கிட்ட என்னடா பேச்சு? வேட்ட நாய்களை அவுத்து விடு, கடிச்சு கொதறட்டும். யோ, இனி எத்தனை நாளைக்கு தான் நாய்களே நம்பிட்டு இருப்ப? அது சரி, நீ மனசுல இருந்தா தானே. இதோ பாரு, பரிசத்தை வாங்கிட்டு பொண்ணு அனுப்புறீங்களா இல்ல உதய வாங்கிட்டு அனுப்புறீங்களா? ரெண்டுல ஒண்ணு நீங்களே முடிவு பண்ணி சொல்லுங்க. முகூர்த்தத்துக்கு நேரம் ஆச்சு. என்னடா சொன்ன? வாகுந்துருவம் வாகுந்து. ஒசர கொஞ்சம் கூட இருக்கிறதுனால குதிக்காதியா. பொண்ணு நீங்க அனுப்புறீங்களா இல்ல நான் கூப்பிட்டுமான்னு கேட்டேன். என்ன தைரியம் இருந்துச்சுன்னா ஏன் ஊருக்குள்ள வந்து ஏன் வீட்டு முன்னாடியே நின்று பொண்ணை கூப்பிடுவாங்க? கூப்பிடுற ஆனா ஆம்பளையா இருந்தா கூப்பிடு. பொண்டாட்டிய பேர் சொல்லி கூப்பிடுறதுல புருஷனுக்கு என்னடா கூச்சம்? கூப்பிடுறா. கூப்பிடுற உனக்கு ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா கூப்பிட பாக்கல. கூப்பிடு. நித்யா, ஏண்டா அந்த தருதல பைய தைரியமான கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான், நீ நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. அவனை போட்டு வெட்ட வேண்டாமா? இவன் கூப்பிட்ட அவன் போயிருவாளாக்கு. ஏன் எல்லாரும் நித்யா, சொத்து சுகத்தை விட பெத்த தாய் தப்பனை விட உன் மேல உயிரே வச்சிருக்க பொண்ணு சாமி சொன்னியே, அந்த வார்த்தை உண்மையா இருந்தா உனக்கு ஊரே தாலி கட்ட என் உயிரே பணம் வச்சிருக்கிறேன். போறேன் இல்லையா? போயிட்டாளாடா? கமனு வாசப்படி தாண்டி தானே போன, வாக்கப்பட்டா போயிட்ட.
போயிட்ட நான் விட்டுருவனாக்கு. கூட்டாளி, நீ என்னடா பண்ற? இந்த குங்குமம் போட்டு கவுண்டர் ரெண்டு கொங்கன்னு நினைச்சிட்டியா? பாரு. நீ கூப்பிட்டு அவ வந்துட்டா. ஆம்பளையா இருந்தா தாலியை கட்டுற பாக்க. அண்ணே, இப்ப எல்லாத்தையும் கூட்டிட்டு நீங்க போங்க. என்னடா? அவ கழுத்துல நான் தாலி கட்ட போறது நிச்சயம். ஆனா எனக்கா யாரு பலியாக வேணாம். ஆசைப்பட்டவனா உன்னை அடையிறேன், இல்ல அழிஞ்சு போறேன். டேய், இது உன் ஒருத்த வாழ்க்கை பிரச்சனை மட்டும் இல்லடா. இரும்பு பொட்டிக்கும் இதயம் உள்ளவனுக்கும் காலங்காலமா நடக்கிற போராட்டம். ரெண்டுல ஒண்ணு பாத்துருவோம். டேய், போனா தலை தானடா போகும். தாலி எடுத்து கட்டா. கூட்டாளி, பொண்ணு கழுத்துல தாலியை கட்டிட்டான்டா. அப்புறமா என்ன? அச்சரை போட்டு ஆசீர்வாதம் பண்ண வேண்டியதானே? கூட்டாளி, ஆட ஏதோ ஆசைப்பட்டானே தவிர்த்து ஆயுசு பயம் வந்துச்சுன்னா அம்மனி விட்டு போட்டு ஓடிடுவான்னு நினைச்சேன். அவனால இத்தனை துப்பாக்கி பார்த்தும் கூட பயப்படாம இல்ல தாலியை கட்டி போட்டேன். ஆனா இந்த மாதிரி மாப்பிள்ளைல லேசில் சிக்க மாட்டானுங்க. ஏண்டா, என் கூடவே இருந்து என் கழுத்து அறுத்ததும் இல்லாம இந்த அல்ப பயலுக்கு ஆசீர்வாதம் வேற பண்ண சொல்றியா? அல்பமா யாருங்கண்ணா? உன்ற கௌரதையை காப்பாத்துறதுக்காக பெத்த புள்ளைய கண்ணாலத்துக்கு முன்னால சாந்தி முகூர்த்தத்துக்காக நம்ம கூட செட்டப் பண்ணிய நீ அல்பமா? சமாரி ஆனாலும் சரி, அம்மணி இடத்துல தாலியை கட்டாம சாகிறதுல தில்லா நின்னான மாப்பிள பையன் அவன் அல்பமா? ஏண்டா உங்க ரெண்டு பேருக்கு என்னடா வித்தியாசம்? உன்ற பொட்டியில இருக்கிற பணம் அவ்வளவுதானே? ஆனா திருவாத்த பணம் கூட்டுனா செதறண்டா, கூப்பிட்டா வராது. அவன் கூப்பிட்டு ஒரு ஊரே வந்திருக்கு. உனக்கு ஊரை விட்டே வந்திருக்கிறோம். எவன்டா குறுக்க பேசாதே? ஏண்டா ஒன்றரை பண்ண உனக்கு காப்பாத்துச்சா? இப்படி காலவாரி விடுற காசுக்கா கல்லஞ்சக்காரன் பேர் வாங்குறத விட அச்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு கருணக்காரன் பேர் வாங்குடா. கருணையாவது சொரணையாவது அச்சதையை போட்டதுக்கு அப்புறம் தான் இவரை மனுஷனாவே ஒத்துக்க முடியும்னு பின்னால எவனோ பேசிக்கிட்டு இருக்கிறான். ஏன்டா டேய்? கவனிச்சிய கூட இருந்தவனே இந்த போடு போடுறானே, கூட்டம் என்ன போடு போடும். டேய்
நான் ஏதோ அந்த கூட்டத்தை பார்த்து பயந்துட்டு என் குணத்தை மாத்திட்டேன்னு நினைக்காத. நாம 2 பேரும் செஞ்சிருக்கோம் மம்மானியமா பாவங்க. அதையெல்லாம் கழிச்சு போட்டு புண்ணியத்தை தேடுறக்காத்த. நீயும் பாவத்தை எல்லாம் கழிக்கணும்னா சரி எடுத்து போடு. இல்ல பழையபடிதான் இருப்பேன்னா நீயே அவங்க 2 பேரையும் சுட்டுடா. இத பாருங்க, ஜாதி அந்தஸ்து எல்லாம் பார்த்து கட்டி வைக்கிற பொண்ணுங்க கூட அவங்க கட்டிக்கிட்ட புருஷன் சரியில்லைன்னா அவங்க மனசுக்குள்ள வெந்துகிட்டு தான் இருக்காங்க. அந்தஸ்துக்காக நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டது போதுங்க. அவங்களாவது வாழ்றதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்றதுக்கு மனசு வரலனா அவங்களுக்கு அனுமதியாவது கொடுங்க. எங்கேயாவது போய் பழச்சுக்கிட்டோம். தாண்டா கூட்டாளி, நாம தான் செஞ்ச தப்பையெல்லாம் ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போறதாச்சு. அப்புறம் என்ன வருத்தம்? ஒண்ணுமில்லடா, நாம ஜெயிலுக்கு போயிட்டோம்னா நம்மள பிரிஞ்சு ஊர் ஜனங்க எல்லாம் ரொம்ப வருத்தப்படுவாங்களே, தான் சங்கடமா இருக்குது. எங்க யாருக்கும் வருத்தம் இல்ல, நீங்க தாராளமா போலாம். நல்லா இருக்கு. சங்கரி சரியில் இறங்கிக்கலாமா? நல்லா